தமிழ் பேசும் அனைத்து நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Redmi Note 5 மற்றும் Redmi Note 5 Pro இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எக்கச்சக்க கேள்விகள் நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோலையாக இருக்கட்டும், இல்லாட்டி ட்விட்டர்லையும் வந்து நம்ம நண்பர்கள் #தமிழ்டெக் அப்படின்ற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோனையுமே நான் வந்து இப்போ கடந்த 5 நாட்களுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் இப்போ ரிவ்யூ வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரோவில் நமக்கு ஸ்லோ மோஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ப்ரோவில் மட்டும் கிடையாது, இரண்டுத்துலையுமே நமக்கு ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4K இருக்கான்றது தான் அடுத்த கேள்வி. 4K சப்போர்ட் இது வரைக்கும் கிடையாது, பட் 1080pல நீங்கள் வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். EAS சப்போர்ட் இருக்குது. ஸோ ஷேக்கிங் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா Redmi Note 5ல உங்களுக்கு 4K சப்போர்ட் இருக்குது. பட் என்ன கேட்டால் இதில் 4K இல்லாட்டியும் பரவாயில்ல, இது பெஸ்ட்டாக இருக்கும். மேபி அப்டேட் கொடுத்தாங்கன்னா 4K வந்து வந்துடும். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் இருக்குது அப்படின்றது போல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அது உண்மை கிடையாது. Redmi Note 5லையாக இருக்கட்டும், Note 5 Proலையாக இருக்கட்டும், ஃபேஸ் அன்லாக் இது வரைக்கும் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மார்ச் எண்டுக்குள்ளே நாங்கள் ஃபேஸ் அன்லாக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய டிவைஸ்லையும் ஃபேஸ் அன்லாக் வரல. வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதுக்குண்டான அப்டேட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்டேட் எப்போ வரும், ஓரியோ அப்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Android 8 அப்டேட். MIUI பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொன்ன டைமுக்கு Xiaomi எப்போவுமே அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நானும் எந்த ஒரு டேட்டும் சொல்லல. வரும்னு சொல்லியிருக்காங்க, பட் எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் முன்னாடி ப்ரொடக்ஷனுக்காக கிளாஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பட் எந்த வெர்ஷன் அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது. Redmi 5Aலேயே நமக்கு டெடிகேட்டட் SD கார்டு கொடுத்துருந்தாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டெடிகேட்டட் SD கார்டு கிடையாது. ஸோ கேட்குறவங்களுக்கு 2 சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. ஒன்று ஹைப்ரிட் தான், நீங்கள் ஒன்று சிம் போட்டுக்கலாம், இல்லாட்டி மெமரி கார்டு போட்டுக்கலாம். முக்கியமான கேள்வி, சார்ஜிங் டைம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சார்ஜர் கிடைக்கல, வெறும் ஃபோன் மட்டும் தான் கிடைச்சிருந்தது ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ பாக்ஸில் வந்த சார்ஜர் கூட என்னால் டெஸ்ட் பண்ண முடியல. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாக்ஸில் வந்த சார்ஜரில் தான் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டுமே வந்து ஒரே பேட்டரி கெப்பாசிட்டி தான், 4000 mAh தான், ஒரே சார்ஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நீங்கள் நார்மல் சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்பொழுது 0 to 100% அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.25 2.5 மணி நேரம், அதாவது 2 hours 30 minutes வந்து அப்ராக்சிமேட்டாக ஆகுது. இதுவே இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் 2.0 வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கீகி ரஞ்சித் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும், அவரும் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து மோட்டோரோலாவோட நம்மளுடைய Z2 Forceக்கு வந்த அந்த பர்டிகுலர் சார்ஜர், டர்போ சார்ஜர், ஸோ அதை யூஸ் பண்ணி நான் சார்ஜிங் ட்ரை பண்ணேன். ஸோ அதில் சார்ஜிங் ஆகிறது பார்த்தீங்கன்னா 0 to 100% வந்து எக்ஸாக்டாக வந்து 1 hour 40 minutes, அதாவது ஒரு நிமிடத்திற்கு 1% அப்படின்ற விதத்தில் 100 minutesல 100% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ரொம்ப பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ஜர் வந்து தனியாக தான் வாங்கணும். பிகாஸ் பாக்ஸில் கொடுக்குறது நார்மல் சார்ஜர். உங்ககிட்ட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். Xiaomi இதை கூட ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது, மேபி நீங்கள் அதை வாங்கி கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். 1.5 மணி நேரம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு டைமிங் தான். Redmi Note 5 Proல 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று 4GB 64GB மாடல், இன்னொன்று 6GB 64GB மாடல். ஸோ எது வாங்குறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணது 4GB 64 தான். இதோடைய விலை 14000 ரூபாய். பட் 6GB RAM மாடலோட விலை 17000 ரூபாய். 3000 ரூபாய் டிஃபரன்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 2GB RAM மட்டும்தான். ஒருவேளை அவங்க 128GBக்கு ஸ்டோரேஜும் கொடுத்துருந்தாங்கன்னா வேணா ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். பட் கண்டிப்பாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு 4GB ரேமே மேக்ஸிமம் போதுமானது. அதுலேயும் இதில் இருக்கக்கூடிய Snapdragon 636 ப்ராசஸர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. Redmi Note 5 இல்லை Note 5 Pro அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ சிம்பிளான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பட்ஜெட் வந்து ரொம்ப டைட், 10000 ரூபாய் தான் பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரேஞ்சில் 10000 ரூபாய்க்கு வேறு என்ன ஸ்மார்ட் ஃபோன் இது கூட கம்பேரிசனில் இருக்குது Redmi Note 5 கூடன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எதுவுமே வந்து சொல்கிற அளவுக்கு கம்பேரிசனில் கிடையாது. பிகாஸ் எல்லாத்த கம்பேரிசனுக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு இதுதான் வந்து நல்லா வரும். Honor 9 Lite மட்டும் ஓரளவுக்கு நல்லா வரும் கேமரா டிபார்ட்மெண்ட்டில். ஸோ கேமரா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் அது போங்க. அப்படி இல்லை எல்லா விதத்துலையுமே எனக்கு பேட்டரியிலேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து Redmi Note 4 எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம். அதோடைய ஒரு நல்ல அப்கிரேடுன்னு சொல்லலாம். பட் அதோடைய ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்கு நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த கேள்வியும் கிட்டத்தட்ட இதுதான். Redmi Note 4 நான் வச்சிருக்கேன். Redmi Note 4 வச்சிருக்கிறவங்க Redmi Note 5 வாங்கலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கலாம். Redmi Note 5 வச்சிருக்கிறவங்களுக்கு Redmi Note 5 ஒரு பெரிய அப்கிரேடாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. கேமரா சின்னதாக ட்வீக் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாருக்குமே தெரியும், இந்த மாடர்னான 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட டிஸ்பிளே. ஸோ அதனால நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒருவேளை Redmi Note 3 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாறினீங்கன்னா உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும்.
MI A1 ரெட்மி நோட் 5 ப்ரோவா இல்லாட்டி 7X ரெட்மி நோட் 5 ப்ரோவா கேமரா கம்பேரிசன் ஃபுல் கம்பேரிசன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்கிட்ட வந்து 7X கிடையாது. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தரேன்னு சொல்லியிருக்காரு. தந்தாருன்னு அந்த கம்பேரிசன் போட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பட் MI A1 கம்பேரிசன் ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கிற அதே சமயத்தில் நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தாலும் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ கீழே லிங்க்கும் செக் பண்ணி பாருங்கள், எங்கள் ஐபட்டிலையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ கம்பேரிசனில் எந்த கேமரா பெஸ்ட்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெட்மி நோட் 5 ப்ரோவில் NFC இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையுமே NFC கிடையாது, அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் மற்ற எல்லா சென்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜைரோஸ்கோப் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான மினிமம் சென்சர் மற்ற பிராண்ட் வந்து இந்த பர்டிகுலர் 15,000 ரூபாயில் ஸ்கிப் பண்ணக்கூடிய நிறைய சென்சர்ஸை இவங்க வந்து மிஸ் பண்ணாமல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். 2 சிம்முமே 4G சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. 2 சிம்முமே சப்போர்ட் பண்ணுது, அதுலேயும் ஜியோ ஓல்டியும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஜியோ சிம்மும் வந்து போட்டுக்கலாம். டிஃபால்ட்டாக டைலரில் வீடியோ கால் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஜியோலாம் யூஸ் பண்ணும்பொழுது ஃபுல்லாகவே இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் அதில் வந்து கிடையாது. ஸோ நார்மலாகவே க்ளீனாக வந்து போகுது. LED நோட்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. LED நோட்டிஃபிகேஷன் இருக்குது. பட் இந்த இடத்துல இந்த கேமரா பக்கத்தில் ஒரே ஒரு LED தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கலர் ஒயிட் கலர், அது மட்டும் தான் எரியும். ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பேட்டரி கம்மியாகும் போது அது மட்டும் தான் வந்து எரியும். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மெசேஜஸ் எல்லாம் வரும்போது வெவ்வேறு கலர் மாற்றணுமா அப்படின்னா அதுக்கு இப்போதைக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதுவும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் OTG சப்போர்ட் இருக்கானா? OTG சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய OTG சப்போர்ட் பண்ணக்கூடிய பென்ட்ரைவ் கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? 2 ஃபோன்லையுமே வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ரெண்டுமே ஸ்னாப் ட்ராகனில் 600 சீரிஸ் தான். ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 625, இது வந்து 36. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. 25ல் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே போல் இல்லவும் இல்லை. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புது சிப்செட் தான். பட் அப்பயும் வந்து ஹீட்டிங் இஷ்யூ அந்தளவுக்கு வந்து கிடையவே கிடையாது. பட் ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ போடும்போது நான் இன்னும் மற்ற டெஸ்டிங்லாம் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பட் மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே ஹீட்டிங் எதுவுமே வந்து கிடையாது. ரெட்மி நோட் 5லையா இருக்கட்டும் இல்லை ப்ரோலையா இருக்கட்டும். அடுத்து இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் எப்போ சேலுக்கு வருது, என்னென்ன கலர் வருது, எந்தெந்த வேரியன்ட் வருதுன்னு கேட்டிருந்தீங்க. 22 February ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இதோட சேல் வருது. அதுக்குண்டான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய லிங்க் தான், யூஸ் பண்ண சேனல் ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்னைக்கு டேட்டில் உங்களுக்கு ஃபோன் அவைலபிள் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் எல்லா கலரும் அவைலபிளா அப்படின்றத அவங்களும் மென்ஷன் பண்ணல. எவ்வளோ ஸ்டாக் அப்படின்றத அவங்க எப்போவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அந்த விதத்தில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே போல் எந்தெந்த வேரியன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ இதை பற்றின எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் கிடையாது. நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 22 முன்னாடி கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ போட்டுருவேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 22 வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதை பற்றின பதில்கள் எல்லாமே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்குமே என்னென்னது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதற்கு மேற்பட்டும் உங்களுக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். வரக்கூடிய ரிவ்யூக்குள்ளே நான் அதை பற்றின சந்தேகங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் நான் அதுக்குண்டான பதிலை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.